ஒரு வீர விளையாட்டு தான் நாம் தலைப்பு கொடுத்துருக்கோம். அது வீர விளையாட்டாகவே நம்ம நடத்திக்கிற வேண்டியதான். இந்த 6 மாதம் தலைங்கிறது விரும்பல. கூடுமான மட்டும் தலைவர் சொன்னார், தலைவரும் செயலாளர் பேசி சமாதானப்படுத்தின பிறகுதான் நம்ம மாவட்டத்தில் முதல் நடவடிக்கை இருக்குது. அதுல ஒரு சில பேருக்கு தனிப்பட்ட விரோதம் அப்படின்லாம் நினைக்காங்க. அந்த மாதிரி எந்த சிந்தனையும் இல்லை. இந்த கடந்த காலங்களில் பார்த்தா நிறைய யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு. இந்த தடை போடுறதே வந்து ஓட்டாளிகள் ஓட்டும் போது சில மோட்டிவேஷன் வந்துடுது. அதுல அந்த மாடுகள் விட்டுப்படுது. அந்த மாடுகளை காப்பாத்துறதுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்துருக்கோம். அதனால அது 6 மாதம் அந்த மாதிரி வேண்டாம் தவிர கண்டிப்பாக 1 மாத தடை உண்டு என்பதை நான் இந்த கூட்டத்தில் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, இந்த சாரதிகள் வந்து பக்கத்துல ஓட்டுறோம் உன்னோட தம்பின்னு நினைச்சுக்கோ, ஏன் எதிரியா நினைக்க. மாடுகள் அந்த காலத்துல மாடு ஓட்டுற காலங்கள்ல வந்து ஓட்டுற மாடின் சவாரி கம்மியா இருந்தா சைட்ல வர மாட்டை கையை காமிச்சு விட்ட ஓட்டாளிகள்லாம் இங்க இன்னும் இருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு சந்தோஷமா நாம முதல்ல நீ நினைச்சுக்கோங்க. எல்லாருமே நம்ம ஒரு தாய் பிள்ளைகள். இதுல எந்த போட்டி பொறாமையே நமக்கு தேவையில்லை. இந்த கலை உயிரோட இன்னும் நம்ம சந்ததிகளுக்கும் நம்ம இதை ஒப்படைக்கணுமா? நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். நிறைய நம்மளை தடை செய்ய வெளியே இருந்து சில திட்டங்கள்லாம் பீட்டா மூலமான அமைப்புகள்லாம் நிறைய நமக்கு இடைஞ்சல் கொடுத்துருக்கு. அது சட்ட ரீதியாக மாநில சங்கங்கள் எல்லாம் இது பண்ணுறாங்க. ஒவ்வொரு நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு தலைவர் சில விவரங்கள் சொல்லியிருந்தாரு. அது அவங்க இஷ்டம். ஆனால் நீங்க கண்டிப்பா நோட்டீஸ் அடிச்சு அந்த மாவட்டத்தில் மாநில தலைவர்கள், அந்த செயலாளர், பொருளாளர் அவங்களே கௌரவிங்க. ஏன்னா நமக்கு மேல அவங்களும் அலைஞ்சு சில வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க இந்த சங்கத்துக்காக, இந்த இயக்கத்துக்காக. ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஏன் பேர் போகணும், ஒவ்வொரு போகணும்னு யாரும் நினைக்கல, சொல்லல. ஆனா எக்காரணம் ஒண்ணு, இந்த வீர விளையாட்டுங்கிற இதுல ஜாதிக்கு முக்கியத்துவம் யாரா இருந்தாலும் கொடுக்காதீங்க. அதுக்குதான் நான் பல தடவை சொல்றேன். எதா இருந்தாலும் நாம எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள். இதுல பணக்காரன், ஏழை, இருக்கிறவன், இல்லாதவன் அந்த பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது. எல்லாருமே சமமாக இருந்து சிறப்பாக செயல்படுங்க. இந்த இயக்கத்தை இன்னும் மேலும் இருக்கிற கூடியிருக்கிறவங்களை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் கூட இவ்வளவு கூட்டம் வரும்னு நினைக்கல. ஆனா இன்னும் கூட்டம் வந்தாலும் நமக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க எது செஞ்சாலும் ஒரு போர்க்களத்துக்கு வாரீங்க. நான் நம்மளோட ரசிகர்களுக்கும் சரி, பந்தய மாட்டி உரிமையாளர், சாரதிகள், துணை சாரதிகள் எல்லாருக்குமே சொல்றது, குடி இந்த நாட்டை கெடுத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக தண்ணி போட்டு நீங்க பந்தய போட்டு வந்து நீங்களா உங்க அறப்போதையில ஏதாவது உங்களை இழுத்து விட்டு அதை ஒரு சரியா பெருசா ஆக்கி விட்டுறாதீங்க. அதனால எல்லாருமே அதை குடும்பமான மூட்டுக்கு அவாய்ட் பண்ணிட்டு பந்தயம் முடிஞ்ச போது ஆளுங்களை கட்டிக்க போட்டு உயிருக்கு மேல நம்ம நினைச்சதை செயல்படணும். அதனால எல்லாரும் இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்லுங்க. அதெல்லாம் கேட்டுக்கிறோம். இதுல நல்லது ஏதோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். கெட்டதை பூரா தூரத்துக்கு போட்டுட்டு எல்லாரும் ஒற்றுமையா ஒன்றுபட்டு செயல்படுவது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு பந்தயங்கள் நடக்கும்போது நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஓட்டாளி பிரிவாடிகள் எப்படி கிளம்பி போறாங்களோ அதே மாதிரி சௌரியமா வீடு விசாரணும். முன்னப்புறம் ஆயிடக்கூடாது. என் மனசுல உள்ளதை நீ வெளிப்படையா சொல்றேன். இப்படித்தான் வேண்டியிருப்பேன். நீங்க நல்லா இருந்தா தான் இந்த மாடுகள் நல்லா இருக்கும். இந்த இயக்கம் சிறப்பா செயல்படும். போட்டிகளே வேண்டாம். இந்த திரும்பி கூட பார்க்க மாட்டேன். 1000 ரூபாய் ஆஸ்பத்திரி. ஆனால் ரசிகராகவே தேவையில்லாத வெளியனாக மாற வேண்டாம் என்பது நம்ம கற்றுக்கணும். இன்னும் நிறைய பேசணும். ஒவ்வொருத்தரும் பேசுங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நான் நினைக்கிறேன். நல்லது.